இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியல், கவர்மெண்ட் அரசியலும் சரி, நம்முடைய சபை அரசியலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தேன். 2006 நான் பொறுப்புக்கு வந்ததுலேருந்து யாரை கூப்பிடலான்னு நினைக்கும் போது தாஸ்ன்னு ஒருத்தர் வாத்தியார் ஹெச்எம் வந்தார். அவர் தான் முதல்ல அண்ணன் அறிமுகப்படுத்தி அங்கே வந்தார். அதுக்கு பிறகு என்னவோ தெரியல, இந்த இயேசுவின் வல்லமைத்திற்கு முழு எதிரியாக நான் மாறிட்டேன். எங்கள் குடும்பத்தாருங்க வருவாங்க, எனக்கு தெரியாமல் சொல்லாமல் நாங்கள் வேறு எங்கேயோ போகிறேன், அங்கே அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு தான் வருவாங்க. அப்படி இது முழுமையாக எதிரியாக இருந்தேன். இப்போ இடையில கொரோனா காலத்தில் என் பையன் கூட எனக்கு தெரியாமல் தான் போவான். அந்த இங்கே ப்ரேயருக்கு வருவாப்பில். எங்கள் தம்பியும் உங்கள் அக்காவும் சொல்லாமல் வருவாங்க. எங்கேன்னு கேட்டாங்கன்னா நான் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருன்னு சொல்லுவாங்க. சரி, அதுவும் நானும் கண்டுக்கிறதில்ல. கொஞ்ச நாளுக்கு பிறகு தெரிஞ்சது, சரி இவங்களை கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அலட்சியமாக கோவத்தில் இருந்துட்டேன். அப்புறம் கொரோனா காலம் வந்தபோது நான் டேக் ஓவரில் கராத்தேவில் 3rd and பிளாக் பெல்ட் 3rd and அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தெம்பில் நான் இருந்தேன். அப்போ எங்கள் மனைவிக்கு அவங்க சுகர் ப்ரெஷர் இருந்துச்சு, அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு. இவங்களுக்காக டாக்டர் சொன்னார், நீ கண்டிப்பாக நீ போகணும், உங்கள் மனைவிக்காக நீ கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்லை நான் எல்லாரையும் வீட்லேயே பார்த்தேன்னா எல்லாரையும் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரையுமே வீட்லேயே வச்சு சேவ் பண்ணிட்டேன். ஆனால் டாக்டர் என்ன சொன்னார், நீ கண்டிப்பாக போய் ஆகணும், உன் மனைவிக்காகன்ட்டாங்க. சரி, நாங்கள் போயிட்டோம். நானும் எங்கள் பையன் முன்னாடியே போயிட்டோம். நானும் எங்கள் பாப்பா இல்லை. இவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, போயிட்டாங்க. நான் தெம்பாக இருக்கிறேன். அடுத்த 2ஆம் நாள் எனக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சு. இவங்க சேஃப் ஆகிட்டாங்க, எனக்கு 96%. அப்போ என் கூட இருந்த ஒரு 5-6 பேர் எல்லாமே இறந்துட்டாங்க. எனக்கு 12 கிலோ ஆக்சிஜன் வச்சாலும் அது எடுக்காது. அப்போ என்னுடைய தம்பியும் என்னுடைய பையனும் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஜெபிச்சு ஒரு 3 நாளுக்கு ஒன்றும் முடியல. அப்போ ஒரு வாக்குத்தத்தம், நீ சாவதே இல்லைன்ட்டு அண்ணன்ட்டு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு. அந்த இரவு 12 மணிக்கு பிறகு நான் ஸ்டேஃப் ஆனேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க எங்கள் பையன்கிட்ட, நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிடு, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொல்லிவிடு, நாளைக்கு உங்கள் அப்பாவை நீ கொண்டு போக வேண்டியதான். 10 வயசு 20 வயசு 30 வயசு 40% இருக்கவங்களாம் செத்துட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு 55 வயசு 96%, அயால் கவனித்து பண்ண முடியாதுன்னு ஒரு ஐயர் டாக்டர் சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்த அந்த பகுதியுடைய எம்எல்ஏவும் அந்த ஊரில் வேலை செய்கிற டிப்டி கலெக்டர் என்கிட்ட படித்த பையனாகிறதுனால 2 பேருமே அந்த மெடிசன் கிடைக்காதுன்னு கடலூரில் சென்னையிலேருந்து வாங்கிட்டு கொடுத்து அப்போ சேஃப் ஆனேன். அப்போ அதே டாக்டர், உங்கள் கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் பாப்பா பழிச்சிட்டாருனாரு. அதுக்கு பிறகு தான் இந்த இயேசுவின் நல்ல மொழியத்தில் நான் முழுமையாக ஈடுபட்டேன். நான் இறந்துருந்தேன்னா இன்றைக்கி 5 வருடம் முடிஞ்சிருக்கும். அதுக்கு சென்ற வருடம் 25 ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு. இருந்தாலும் அங்கு உள்ள அதிகாரியினுடைய தயவினாலும் அங்கே இருக்கிற கலெக்டருடைய தயவினாலும் நான் பணி நீடிப்பு செய்து இந்த மாதம் 25ஆம் தேதி கடவுள் முழுமையாக என்னுடைய பணியை நிறைவு செய்ய கிருபை செய்தார். நான் இறந்திருந்தேன்னா 5 வருடம் ஆயிருக்கும். அன்று கொடுத்த கிருபை அந்த உயிரின் மூலமாக என்னுடைய பணியை முழுமையாக முடிவு செய்து இப்போது உங்கள் மத்தியில் இருக்கிறேன். இதற்கு முழுமையாக உதவி செய்த நம்முடைய இயேசுவின் வல்ல மொழியத்திற்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எனக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா.